ஓடும் பாதையில முள்ளு குத்து வேளையில என் மனசுக்குள்ள ஒரு ரிதமா ஏதோ ஒரு விஷயம் ஓடுது. அதுக்கேற்ற மாதிரி நான் விஷுவல்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுடைய வேலைன்னா நான் அதை கண்டுபிடிக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அப்படிதான் பைசன் ஒரு விஷயம் வந்து. நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும். உங்களோட லவர் கிட்ட பாடின பாட்டா அது இல்ல எப்படி? அது வந்து அந்த லவ் இருந்தாலும் வரும் அந்த மாதிரி பாடலாம். என்ன இவ்வளவு பிளஷ் பண்ற? அந்த நடக்கிற எதுவும் நடக்கல ஏண்டா இப்படி, பல்லு இருந்தும் பக்கடா கிடைக்கல ஏண்டா இப்படி. எஸ்பிபி சார் பயங்கர டென்ஷனா வெளில வந்தார், கை கூட கொடுக்காம அப்படியே போயிட்டார். அப்புறம் அவரோட அலர்னது அவரோட இன்ஜினியர் தான். தங்கப்பதக்கத்தின் மேலே என்ன விளையாடு, அங்கும் இங்கும் பாதை உண்டு, ரோஜா 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 ரோஜா. Hey mama, you wanna hate me? Hey mama, you wanna hate me? நான் ராஜா. ஏ மாமா, ஏ மாமி, ஏ மச்சான் அப்படிலாம் கொண்டீங்களே. அக்ராரத்தில் நடக்கிறது. ஆதித்யா டிவி ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். குறும்பு ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, மியூசிக் சீசன்ல உங்களுக்கே தெரியும் செம்ம கூட்டம் இருக்கும் கேன்டீனில். அதனால் அங்கே தான் அவரை பார்த்தேன். அப்போ பார்த்தபோது எனக்காக ஒரு பாட்டு பாடுறியான்னா, பாடுறியா? போடுறேன் சார் உங்களுக்காக பாட்டு அப்படின்றாரு. ஒரு பாட்டு அப்படியே இன்ஸ்டண்ட்டாக போடுறாரு. காரில் போகும்போது எப்படி சார் இருக்குது, இது எந்த பாட்டு மாதிரி இருக்குன்னு ஒன்று நோட்டுவீங்களே அப்படின்லாம் கிண்டல் அடிச்சுன்னு போயின்னு இருக்கோம். இந்த பாட்டு போடுற ஸ்பீடில் அப்படியே பாயிறாரு. எப்படி பாயிறாருன்னு கேட்குறீங்க? பைசன் மாதிரி பாயிறாரு. ஓகே, பைசன் மாதிரி பாயிறாரு. டாக் ஆஃப் த டவுன் பைசன்னா, சாங் ஆஃப் த டவுன் வந்து நம்ம நிவாசுடைய கொளுத்தி போட்டார் பார்த்தீங்களா ஒரு பாட்டை. அந்த பாட்டு நிவாஸ் இயர், யங் அண்ட் ஹேண்ட்ஸம் கம்போசர்ஸ் இயர். வணக்கம் மிஸ்டர் நிவாஸ். வணக்கம் சார். உங்களுடைய பைசன் சாங்ஸ் வந்து டாப் கிளாஸாக செம்ம ட்ரெண்டிங்கில் போகுது. ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்கள் மைண்டில் ஆல்ரெடி இருந்த சாங்கே அப்படியே ரீசர்ஃபேஸ் ஆச்சா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இந்த சப்ஜெக்ட்னு யோசிச்ச ஒரு டியூன்? சார் இந்த பாட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்ஜெக்ட்க்கு யோசிச்ச டியூன் தான். ஏன்னா குளிச்சுங்களா எப்படி? இல்லை சார், இனிஷியலி டைரக்டர் மாரி செல்வராஜ் என்ன சொன்னார்னா, ஒரு சுச்சுவேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் டியூன் கம்போஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த ஃப்ரெஷ் செட் ஆஃப் ஒரு ஐடியாலஜியில் அவருடைய வேர்ல்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுன்றதை நான் பண்ணினேன். ஒரு பாயிண்டில் அவர் இந்த சாங்லாம் நல்லா இருந்ததுக்கப்புறம் அதை கேட்டு ஓரமாக வச்சுட்டு ஹீ செட் சம்திங் வெரி வெரி டீப், விச் இஸ் என் மனசுக்குள்ளே ஒரு பாட்டு ஓடுது, ஒரு ரிதமாக ஏதோ ஒரு விஷயம் ஓடுது. அதுக்கேற்ற மாதிரி நான் விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுடைய வேலைன்னா நான் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னார். ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரன்னிங் இன் மீ அப்படின்றது, விச் இஸ் இட்ஸ் மோர் லைக் அ சைக்கலாஜிக்கல் அப்ரோச் எனக்கு இந்த படம். இன்வெஸ்டிகேஷன் மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் உள்ளே போய் அவருக்கு உண்டான இசை என்னதுன்றதை அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அப்படிதான் பைசன்ற ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆச்சு. இல்லை, இந்த பாட்டு நீங்கள் போட்டேன்னு சொல்கிறீங்க, இதை ஃபீலில் கொண்டு வந்துட்டீங்க. How tough was that experiment? It's very, find out what's in his heart. Very tough, sir. Very tough because his world is very very different, sir. அவர் வந்து ஒரு நேட்டிவ் ஆத்தென்டிக் ஒரு சவுத் இந்தியன் ஃபோக்லோர் ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்க ஒரு மனிதன் தான். பிகாஸ் நானுமே திருநெல்வேலி தான், பட் ஐ ஆல்சோ க்ரூ அப் இன் தட் சேம் ரூட்ஸ். ஒரு 12 வருஷமாக அங்கே இருந்தனால எனக்கு அந்த வேர்ல்டு ஓரளவு பரிச்சயமான ஒரு வேர்ல்டு. பட் அந்த வேர்ல்டை வந்து அவருடைய வேர்ல்டு மூலமாக என்னோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஒரு நீஷான ஒரு ஸ்பேஸ்லையுமே நான் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எல்லா விதமான மனிதர்களுக்கும், எல்லா விதமான பாமர் மனிதர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயமா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஓகே, இப்போ கேஷுவலாக ஒரு டியூனை போட்டு திருநெல்வேலின்னு வேறு சொன்னீங்க, அல்வாலாம் கொடுக்க முடியாது அவர்கிட்ட இல்லையா? ஏன்னா ரொம்ப டெப்த்து, கரெக்டாக கண்டுபிடிச்சவர், வெரி ஷார்ப். இன்னொரு விஷயம், அவர் கொலாபரேட் பண்ண 2 கம்போசர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான கொலாபரேஷன்ஸ். ஆமாம், சந்தோஷ் நாராயணோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 சக்ஸஸ்ஃபுல் கொலாபரேஷன்ஸ். அப்புறம் ஏஆர்எம்மோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு ஆடட் ப்ரெஷர் இருந்தது இந்த படத்தில். கபடி தானே சப்ஜெக்ட் அது? ஆமாம், கபடி சப்ஜெக்ட். கபடியில் மூச்சு இழுத்து பிடிக்கணும், கபடின்னு ஒரு நிமிஷம் பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கிளாசிக்கல் மியூசிக் ஒரு பெரிய பேஸாக இருக்கும். ஏன்னா எங்கேயும் மூச்சு இழுத்து பிடிக்கணும் இல்லை? அந்த மாதிரி இருக்கிறச்ச மோர் இன்டு மியூசிக் மைண்ட் போச்சா, மோர் இன்டு த சப்ஜெக்ட் போச்சா, எப்படி போச்சு சார்? டெஃபினெட்லி மியூசிக். ரொம்ப ராகம் பேஸ்ட்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், புரியாம போடும் நமக்கு. இல்லை சார், அதான் ராகம் பேஸ்ட்ன்ற தாண்டி ரொம்ப சிம்பிளாக நான் ரொம்பலாம் யோசிக்க மாட்டேன் சார். காம்ப்ளிகேட். ஏன் யோசிக்க மாட்டீங்க? அதுதான் சார், ரொம்ப யோசிச்சா பிரச்சனை. யோசிங்களா? இல்லை சார், இப்பவுமே யோசிக்கல சார். Okay, yeah, back to that subject. I'll keep it very very simple. When I start something, I make myself empty before sitting in front of anything, so that ideas will flow naturally, sir. So அதனால வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான இந்த ராகம் அந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஒரு மூடு,
ஒரு சின்ன ஒரு கிட்டான்ற ஒரு கேரக்டர் அந்த இன்னொரு விஷயம் வந்து கபடின்ற வார்த்தை படத்துல எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுலயும் நான் தெளிவா இருந்தேன். ஏன்னா கபடி படம்ன்றப்ப எல்லாருமே கபடின்னு அப்படிதான் யூஸ் எதிர்பார்ப்பாங்க. ஏதோ ஒரு வகையிலுமே வந்து அந்த கபடின்ற வார்த்தை வந்துடக்கூடாதுன்றதுல நானும் டைரக்டரும் இது பண்ணுவேன். கில்லின்ற படத்திலேயே கபடி யூஸ் பண்ணாங்க. ஆமா சார், ஏன்னா கபடி பிளேயர்ல சார். பட் டு யூ ஹேவ் எனி ஆர்டர்? ஸோ டைட்டில் மியூசிக்கை நான் ஃபர்ஸ்ட் போடணும், அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் அப்படின்னு இருக்கா? இல்லை திடீர் எந்த சீனை காமிச்சாலும் திடீர்னு கிளைமேக்ஸோட முதல்ல எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம் சார். இட்ஸ் வெரி வெரி ரேண்டம் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்தை ஒரு 3 to 5 தடவை பார்ப்பேன் சார். நான் படத்தை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த படம் பார்க்குற மாதிரி இருந்தா இல்லை சார், படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃப்ரீயாக விட்டுருவேன். அது மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏதோ ஒரு சீன், ஸ்பெசிஃபிக்கான சீன் எடுத்து வாசிக்கணும், அந்த சீன் தான் ஆரம்பிப்போம். தட் கேன் பி த டைட்டில் மியூசிக், தட் கேன் பி த 5th ரீல்ல ஏதோ ஒரு மியூசிக்காக கூட என்னமா வேணாலும் இருக்கலாம் சார். ஒரு பியூட்டிஃபுல் டியூன் மைண்டில் வருது சார். இதை தீம் மியூசிக்காகவே படத்தில் போட்டுடலாமா, இல்லை ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் பாட்டாக போடணுமான்றது ஹவு டு டிசைட்? அது டேரக்டர்ஸ் சாய்ஸாக எப்படி சார்? ஃபர்ஸ்ட் எம்டியாக ஆரம்பிப்போம் சார். நிறைய எம்டி ஆரம்பிக்கிறீங்க நிறைய. இல்லை எம்டியானா சார், எந்த ஒரு டியூனாக போடும்போது அது வந்து பிஜிஎம்க்கோ பாட்டுக்கோ இல்லாமல் சோல்ஃபுல்லாக அது ஒரு விஷயம் வரும். அதை வந்து டியூனாக இருந்தால் எப்படி இருக்கும், இதை பாட்டாக கன்வெர்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு பாட்டாக கன்வெர்ட் ஆகி ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதுன்னா அந்த ஒரு பாட்டுக்காக சம்டைம்ஸ் மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹுக்குன்ற ஒரு பாட்டு தான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த ஆல்பமில். அந்த தீமை தான் வந்து அவர் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக பேஸ் பண்ணிட்டே இருப்பார். பிகாஸ் டு மேக் த ஆடியன்ஸ் இப்போ அந்த ஊரும் பிளட்னு ஒரு பாட்டு வந்துச்சு, சாயா பேங்கர் பண்ண பாட்டு. அந்த ஒரு தீம் வந்து படம் ஃபுல்லா வந்துகிட்டே இருக்கும். வரும்போது வந்து அது வந்து என்னன்னா இட்ஸ் லைக் மோர் லைக் எல்லாருமே ஒரு விதமா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ எந்த பாட்டுக்கு திடீர்னு ஒரு மவுஸ் வருது, கண்ணா பொண்ணான்னு வேவ்ஸ் கிரியேட் ஆகுது ஒரு பாட்டுக்கு தெரியல, யாரோ ஒருத்தர் வந்து நாகாமுகா அப்படின்னு யாரோ ஒருத்தர் வராருன்னு ஒரு பேர்லயே அது பாட்டு 20 மில்லியன் 30 மில்லியன்லாம் போகுது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு மியூசிக்லன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சவுண்டிங் பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், எனக்கு இப்போ ஆஃப் லைட்டாக எது எப்போ ஹிட் ஆகுதுன்னே தெரியல சார். அது ஒன்று விஷயம். இன்னொரு விஷயம் சார், அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு ரீசனால தான் ஹிட் ஆகுது, அதுவும் எனக்கு தெரியும். அதான் கேட்குறேன், என்ன ரீசன்? ஆமா, மூவி இஸ் a hit தெரியாது. ஆமா, இப்போ அந்த ஒரு முன்னாடி அந்த ஒரு பொண்ணு ஒரு விங்க் பண்ணதுக்கு பெரிய ஹிட் ஆச்சு. அதுன்றது நமக்கு புருவத்தை பண்ணாங்க, 40 லட்சம் ஒரு புருவத்துக்கு 20 லட்சம் போச்சு சார். அது வந்து அதே மாதிரி மியூசிக்லயுமே சார், இப்போ ஒரு பல்ஸ்ல இருக்காங்க ஆடியன்ஸ், அந்த பல்ஸை கரெக்டாக டேப் பண்ணும்போது எல்லாருமே எவ்ரிபடி வாண்ட்ஸ். ரொம்ப நிறைய பேசிட்டோம். ஐ ஹாவ் டு இல்லை அடிப்பாங்க உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன நிவாச பாட விடாமன்னு. வெண்மீன் விழியில் வந்து ஸ்டான்ஸா சரணம்ல ஆரம்பிச்சு why don't you sing and come to the song. நான் பேசாத மௌனம் எல்லாம் உன் கண்கள் பேசும், உன்னை காணாத நேரம் என்னை கடிகாரம் கேட்கும், மணல் மீது தூறும் மழை போலவே மனதோடு நீதான் நுழைந்தாயடி, முதல் பெண்தானே நீதானே, எனக்குள் நானே ஏற்பேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து, விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் எனையே தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மலரே தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்தால் காதல் 2 எழுத்து. ஃபேண்டாஸ்டிக், டாப் கிளாஸ். இப்போ அந்த கொஞ்சி பேசிட வேணாம் அந்த பாட்டு இருக்குல்ல, அது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் உன்னோட லவர் கிட்ட பாடின பாட்டு அது இல்லை? எப்படி அது வந்து அந்த லவ் இருந்தால் தான் வரும் அந்த மாதிரி பாடலாம்? என்ன இவ்வளோ ப்ளஷ் பண்ணுறேன்? ப்ளஷ் பண்ணல. அந்த பாட்டோடைய சோர்ஸ் எப்படி வந்து? உண்மையே சொல்கிறேன், நீ வந்து எக்ஸாஜரேஷன். நாங்கள் 2 பேரும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தோம். நானும் அந்த கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது சடனாக வந்து பார்ட்னர்ஷிப் கரெக்ட் ஏதோ ஆடிட்டு இருந்தோம் சார். அப்போ சடனாக வந்து மேலே ரூமுக்கு வந்தோம். சரி ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி ட்ரை பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ்ல பண்ணாதான் அந்த பாட்டு ஆக்சுவலி. ஃபேண்டாஸ்டிக். அந்த ஏண்டா இப்படி அந்த பாட்டு சும்மா ஒரு 4 லைன் பாடணும்னு வில் கண்டினியூ தி டிஸ்கஷன் ஆன் தட். நான் தான் நடக்கிறேன் எதுவும் நடக்கல ஏண்டா இப்படி, பல்லு இருந்தும் பக்கடா கிடைக்கல ஏண்டா இப்படி, ரெக்க இருந்தும் பறக்கலைய தனனா நல்லது நடக்கலைய ஏண்டா இப்படி, எனக்கு ஏண்டா இப்படி. How easy or how tough was it for you to extract that ultimate output from SPB? எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சார்? அது வந்து எனக்கு இன்ன வரைக்கும் அது ஒரு பயங்கரமான மெமரி. என்னன்னா தெரியலையா,
இல்லை சார், எஸ்பிபி சார்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த பாட்டை போட்டு காமிச்சிட்டு அந்த மீட்டிங் உட்காந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் போய் ரெக்கார்ட் பண்ணேன். அவர் வந்து ஜென்ரலி ஒரு பாட்டை பயங்கர டக்கு டக்குன்னு பாடிடுவார் சார். எனக்கு வந்து இந்த பாட்டுக்கு என்னன்னு தெரில, எனக்கு என்ன டைமிங் தெரில, இட் வெண்ட் அப் டு 3 hours. சார் கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆகிட்டார் எஸ்பிபி சார். டென்ஷன் ஆகிட்டாருன்னா எதுக்கு இவ்வளோ கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் சொன்னார். சார் இல்லை சார், எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷனுக்கு வேணும். பர்ஃபெக்ஷன் இன் த சென்ஸ் he is known for perfection. Yes, sir. Beyond that, what perfection were you? Perfection na, because sir, I was very specific that I want few things from that song. So he was improvising few things. இப்படி பண்ணிக்கலாம் சொன்னார். கடைசி வந்து ஜென்டில்மேன், ஐ ரியலி ஆஸ்க் யூ டு கன்சிடர் திஸ் ப்ளீஸ் அப்படின்னாரு. அந்த ப்ளீஸ்க்குள்ள எனக்கு ஒரு வந்து அவர் ஆப்வியஸ்லி ப்ளீஸ் உண்மையை சொன்னேன். எக்ஸாக்ட்லி ப்ளீஸ்ன்னு சொன்னது வெளியில வந்து ரொம்ப இதுவா இருந்தது. பட் உள்ள அவர் வந்து வாஸ் லைக் லிட்டரலி பர்னிங். லைக் பர்னிங்னா ரொம்ப கோவத்துல கேட்டாரு. ஐ கெப்ட் சிங்கிங் ஹிம் பேக். நான் இப்படி பாடி வர காமிச்சேன். சார் வந்து அப்படியே பார்த்தாரு, ஐயோ எனக்கு வேற பண்ணுப்பா நீயே பாடிடப்பா அப்படி சொல்ல. அப்புறம் அவரோட அலர்னது அவரோட இன்ஜினியர் தான். எதுக்கு அலர்னானே தெரியல. ஐயோ இத்தனை டேக் சார், டயர்டாக வேண்டாம் கேட்காதீங்க. நான் சொன்னேன் சார், நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க சார், நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கினதுக்கப்புறம் எஸ்பிபி சார் பயங்கர டென்ஷனாக வெளில வந்தார். கை கூட கொடுக்காம அப்படியே போயிட்டார். அந்த பாட்டு முடிச்சு ரிலீஸ் ஆனோடனே எனக்கு கால் பண்ணார் எஸ்பிபி சார். ஜென்டில்மேன் was a great song. Thank you for giving me this opportunity. Okay. So thank you sir, my pleasure. இப்போ some songs, because the movie is a hit, the song is also a hit. But sometimes மூவி பெருசாக போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிதம் அண்ட் சங்கமம் வந்து படம் பெருசாக போகாட்டா கூட கண்ணாப்புன்னு ஹிட் ஆச்சு சாங்ஸ்லாம். அது வாட் இஸ் த ரீசன் டு யூ திங்க்? விச் மீன்ஸ் மியூசிக் லவர் சாங்கை மட்டும் பார்க்குறாங்களா? இப்போ பாசிபிலிட்டி இருக்கா அந்த மாதிரி? இப்போ பாசிபிலிட்டி இருக்கிறத தாண்டி இப்போ ஒரு பாட்டு எக்ஸ்ட்ரானரியாக நீங்கள் போட்டு ஒரு படம் ஹிட் ஆகலைனால் அந்த பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஹிட் ஆகிறதுக்கு. ஏன்னா நான் மரகத நாணயம்னு ஒரு படம் பார்த்தேன் சார். அந்த படத்துல வந்து நீ கவிதைகளான ஒரு பாட்டு இருக்கு. ஓகே. அந்த பாட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் அவ்வளோ ஒரு சோல் இருந்தது. அந்த கம்போசர் வந்து திபுனினன், அவருக்கு நான் ஸ்பெசிஃபிக்லி கால் பண்ணி சொன்னேன். ஏன்னா அந்த பாட்டு அப்படி ஒரு சோல் இருக்கும் அவ்வளோ. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டு எல்லா இடத்துலயுமே திடீர்னு ஒரு நாள் ட்ரெண்ட் ஆச்சு. ஜோசியம் தெரியுமா? என்ன சார்? ஜோசியம்லாம் இல்லை சார், அது வந்து நமக்கு தெரியல சார். ஒரு கம்போசர் மியூசிக் தெரியறதுனால நமக்கு வந்து ஒரு பாட்டு எங்க ஒரு கம்போசரா சோல்ஃபுல்லா ஒரு பண்றது நம்ம இன்னொரு கம்போசரால உணர முடியுன்றனால அந்த பாட்டை திரும்ப கேட்பேன். இப்போ திடீர்னு ரீசென்ட்லி அந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகி எவ்ரிபடி இஸ் லிசனிங் டு தட் சாங். ஸோ அதனால இப்போ இருக்கிற இதுல வந்து ஏன்னா கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி, அவ்வளோ விஷயங்கள் வரனால எது எங்க வருது எங்க போகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸ்டார் ஃபிலிம்ன்றனால ஆடியன்ஸ் கோ அண்ட் ஸ்பெசிஃபிக்லி லிசன் டு தட் சாங். இப்போ ஒரு விஜய் சார் படமும் அஜித் சார் படமும்னா ஃபர்ஸ்ட் டே பாட்டு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் கேட்குறாங்க. எஃப்எம்ல வந்து சார்ட்ஸ்ல வந்து மாறி அது வந்து ரவுண்ட் விடுறாங்க. ஸோ சின்ன படங்கள்ல தெரியாத பாட்டுன்ற போது என்ன ஆகுதுன்னா அது எஃப்எம் பிளேஸ்மெண்ட்ஸும் கிடைக்காது. யாருமே நோபடி வில் கோ அண்ட் லிசன். எதுக்கு நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணோம்? ஸோ இதில் வந்து நிறைய வியாபாரங்கள் இருக்குது, ஸ்பாட்டிஃபை பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இத்தனை விஷயங்கள் வரும்போது வந்து ஒரு நல்ல ஒர்க் வந்து காணாமல் போகிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். காம்படிஷன் இருக்கிற ரியாலிட்டி ஷோஸில் 80% of the songs comprise only those of the yesteryear songs இருக்கு. ஏன் இப்போ வர சாங்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கேட்டு அதுக்கே பிரைஸ் வாங்க? ஏன்னா அவ்வளோ டீப்பாக சோல்ஃபுல்லான மியூசிக் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. You think you can change the trend? Of course sir. No. If you have the potential, if you think I can do it now, தைரியமா சொல்லுங்க. I can do it. Definitely yes. பண்ணுவீங்க. You are proceeding towards that. Yes sir, definitely yes. Okay. To hit that center point in everything, because in Bison we have tried that sir. People are responding. எனக்கு எங்கெங்கயோ இருந்து கால்ஸும் மெசேஜஸும் anonymous calls. அன்னைக்கு நான் வந்து ஒரு ஷோரூம் போயிட்டு இருக்கும், ஒருத்தர் என்கிட்ட அழுதுட்டே வந்து பேசினாரு. அந்த பாட்டு you touched my heart அப்படின்னு சொல்லி அழுதாரு. எனக்கு வந்து I felt it genuine. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க சோல்ஃபுல்லா ஆத்மார்த்தமா ஒரு விஷயத்த போடும்போது அதுக்கு ஒரு தனி பலன் இருக்குன்றது. But you feel as a composer, but sometimes you are also a singer in your own composing. Sometimes you are invited by another music director to sing. அதே சமயத்தில் நீங்க இன்னொரு கம்போசரையும் பாடுறதுக்கு கூப்பிடுறீங்க, அனிருத் மாதிரி அறியாது. அந்த ஐடியா என்னது ஆக்சுவலாக சார்? சார் இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ஸ் ஒரு பாட்டுக்கு தேவை. லைக் இப்போ நாராஜா சாங் எடுத்துக்கோங்களேன். அந்த சாங் வந்து அனிருத் மாதிரி ஒரு வாய்ஸ், அந்த சாங் வந்து அந்த ஒரு ஸ்வாகும் அந்த ஒரு ஸ்டைலும் கிரியேட் பண்ணப்படுது. அவர் வாய்ஸில் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு யூனிக்னஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு அவர் யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும், அவ்வளோதான். இதில் வந்து ரொம்பலாம் யோசிக்க ஒரு டியூன் வந்து ஒரு சிங்கரை தன்னால் தேடும் சார். அது எதை தேடுதோ அவங்களோட வாய்ஸை போயிட வேண்டியது, அவ்வளோதான் சார். நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா, தொட்டா தீ பொறிதாண்டா
துட்டா எரிமலதாண்டா நொடியில் இடி எடுப்பேண்டா வாடா சுத்தும் பூமிய மாத்தி சட்ட காலரை ஏத்தி வந்தா சாத்துவ சாத்தி போட்டா ஹே மாமா you wanna hate me hey mama you wanna hate me hey mama you wanna hate me hey mama you wanna hate me na raja வா லவ்லி ஃபண்டாஸ்டிக். இப்போ இந்த குறுக்க வந்து ஏ மாமா ஏ மாமி ஏ மச்சான் அப்படிலாம் கொண்டுறீங்களே, இது டேரக்டர் கேட்பாரு அப்படி எப்படி இல்லை நீங்களே நானே போட்டேன் சார் அக்ராரத்தில் நடக்கிறது எப்படி நீங்களும் இந்த அதித்தியம் நடிக்கிற படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது சார்? அது ஒரு மியூசிக் வீடியோ சார், படம்னு சொல்லி வச்சிருக்காங்க. எல்லாரும் படம் போடுறாங்க. ஆமாம் சார், எனக்கு எங்கே திறந்தாலே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ட்டானுங்க. நான் வந்து டேய் இப்போதான்டா நான் ஒழுங்காக வந்திருக்கேன், அதுக்குள்ளே என்னடா படம்ன்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அஃப்கோர்ஸ் த ட்ரூத் இஸ் த ப்ரொடியூசர்ஸ் வாண்ட்ஸ் டு டூ இட் அஸ் அ ஃபிலிம் விச் இஸ் நாட் கன்ஃபார்ம் பிகாஸ் ஐ வாண்ட் டு இப்போ தான் ஐ நீட் டு டூ ப்ராப்பர் மியூசிக்ன்றதுக்கப்புறம் அது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது சார். உங்களை மாதிரி இந்த 4 வால்ஸ்குள்ளே நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே க்ளூடாக இருந்து பாட்டை போட்டு 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 இதே மைண்ட்ல ஓடினா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தேவை. லைக் அந்த மாதிரி தேவையான போது எல்லாருமே ஃபாரின் ஆல்ப்ஸ் போறாங்க போறேன்றாங்களே, அது மஸ்டா? அது கண்டிப்பா சார், டிராவல் ரொம்ப முக்கியம் சார். ஒரு வந்து டிராவல் என்னதுன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் ஒரு பாண்ட் மாதிரி தேங்கி நின்றுவோம் சார். யூ ஹாவ் டு பி லைக் ஜஸ்ட் ஃப்ளோயிங் வேர் எவர் லைக். ஸோ அதனால வந்து ஐ எம் வெரி இன்ஸ்டிங்டிவ் as a person, so I don't plan anything. Suddenly I feel like I should drop everything and I just take a trip, maybe like a road trip or எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன். It helps you a lot. அங்கேயும் சில டைம் டியூன்ஸ் மைண்ட் உள்ள வந்து என்ன பண்ணுவீங்க? பயங்கரமா இருக்கும் சார். நான் டக்குன்னு வாய்ஸ் ரெக்கார்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணிப்பேன், பாத்ரூம்ல வரும். அதனால எப்போ எந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் எங்க உங்களுக்கு கிளிக் ஆகும்னே தெரியாது. The magic is you just be in the present, அவ்வளவுதான். அந்த சவுண்ட் எப்படி காதுல ஒலிச்சது, அது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, அந்த மெட்டமார்ஃபசிஸ் எப்படி டெவலப் ஆச்சு? சார் எனக்கு என்னன்னா வார்த்தையோடய வந்து சார் உலகாளும் சண்முகா முருகா முருகான்னு வந்தது, வார்த்தையோட வந்தது. எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமா இருக்கும். சில டியூன்ல எனக்கு வார்த்தையோட வந்து கிளியர் பிளெஸிங் கன்ஃபார்ம் சார், இட்ஸ் சம்திங் அபவ் யூ. ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த வார்த்தை தாண்டி என்ன போடுறதுன்னு தெரியல அந்த இடத்துல. அப்புறம் ஒரு லிரிசிஸ்ட்டை கொடுத்து இந்த ஒரு லைனை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் பில்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த வார்த்தையிலேருந்து எடுத்து பில்ட் பண்ணாதான் மற்ற சாங்லாமே. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். எம்எஸ்வி சாருக்குமே வார்த்தையோட வந்து டியூன் கொடுக்குமா? இப்போ எம்எஸ்வின்னு சொன்ன உடனே எந்த பாட்டு உங்களுக்கு இமீடியட்டா மைண்டுக்கு வரும்? அதை பாடுங்க, ஒரு 2 லைன் பாடுங்க பாருங்க. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. இப்போ எம்எஸ்வி சாரோட சாங்லேயுமே இப்போ ஜெகமே தந்திரம் சிவசம்போன்னு போகும் பல்லவியில், சம்பந்தமே இல்லாமல் சரணம்ல ஒன்று பண்ணுவார், தரராரித்தாரா. அந்த ஃப்ரேஸ் யாராலுமே யோசிச்சிருக்க முடியாது சார் அந்த இடத்துல. அங்கதான் அவர் ஜீனியஸ்ன்றது வந்து எனக்கு நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஓப்பா எப்படி இப்படி யோசிக்கிறாரு. இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி 3 பாட்டு. ஐயோ சார் சான்ஸ் சார் அந்த பாட்டு தரராரி தாரா தரராரி தாரா தரராரி தாரா டங் டங் டகடட கடடங் டங். ஸோ வாவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து அவர் யோசிச்செல்லாம் போடல, அவர் ஃப்ளோவில் வந்து அப்படியே போட்டிருக்காரு எனக்கு தெரிஞ்சு. Now jumping to A.R. Rahman. அவரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு விச் யூ ஹம்? ரோஜா ஆல்பம் இன்ன வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் சார். ரோஜா ஆல்பம். அப்புறம் வந்து அவர் சவுண்ட்ல பண்ண பிரில்லியன்ஸ் நிறைய பிடிக்கும். நிறைய 2000s கன்னத்தில் முத்தமிட்டால் ஆகட்டும், அந்த டைம்ல இருக்கிற அவருடைய சவுண்டிங்ஸ் ஆகட்டும், அவருடைய விஷயத்துல நான் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு பாக்குறதுன்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எவல்யூஷன் இருக்கும் அவருடைய சவுண்ட்ல. எங்கேயோ ஒரு பிரேக் எடுத்துட்டு தன்னை ஏதோ புதுப்பிச்சுட்டு வந்து திருப்பி ஒரு சவுண்டோட ரீடிஃபைன் பண்ணிப்பாரு. அது இன்ன வரைக்கும் ஒரு ரீடிஃபைன் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் தட்ஸ் வாட் மேக்ஸ் ரஹ்மான் அஸ் யூனிக் இஸ் வாட் ஐ ஃபீல். தங்கப்பதக்கத்தின் மேலே என்ன விளையாடு. ஸோ எல்லாருமே இதை எடுத்திருக்காரு. அப்புறம் அந்த அங்கும் இங்கும் பாதை உண்டு நீ எந்த பக்கம் ரோஜா 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 ரோஜா. ஸோ இவ்வளோ இருக்கு சார். ஏன்னா வந்து அதை வந்து அவருடைய பிரில்லியன்ஸ் என்னன்னா நீங்க சொல்றது இன்னொன்னுல இருக்கு, கொடுத்த சந்தங்களில் என் மனதை நீ அறிய. அது அப்புறம் பேசும் மணி திந்து முட்டுக்கடி தந்தந்தர அந்த பெண்ணல்ல பெண்ணல்ல அந்த சந்தம். ஸோ ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சந்தம் இருக்கு. அந்த சந்தத்துல இருந்து அந்த சந்தமே சில பாட்டு தீர்மானிக்கும். ஸோ கமிங் டு ஹாரிஸ் நெக்ஸ்ட்.
ஹாரிஸோட நான் வந்து இதான் இவங்க எல்லாத்தையும் தாண்டி நான் ஹாரிஸோட பெரிய ஃபேன்றது எல்லாத்துலயுமே சொல்லிட்டே இருப்பேன். அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் வந்து அதான் என்னன்னா அவருடைய பியூட்டி என்னன்னா அவருடைய ஒரு சிம்பிளிசிட்டி, தெளிவா இருக்கும் அவருடைய பாடல்கள். வெரி சிம்பிள் கிராஸ், ரொம்ப தெளிவா இருக்கும் சார். அவ்வளோ தெளிவான ஒரு மனநிலையில தான் ஒரு தெளிவான சவுண்டிங்கை கிரியேட் பண்ண முடியும். ஐ திங்க் அந்த அவருடைய பாடல்கள் எடுத்தாலுமே இந்த ஃபோனுக்குண்டான ஸ்பீக்கர்ல கேட்டாலும் ஏதோ டப்பா ஸ்பீக்கர்ல கேட்டாலும் எந்த ஸ்பீக்கர்ல கேட்டாலுமே அந்த சாங் வந்து கட்ருவாய் வெளில கேட்கும். ஆமா, நான் ஒரு மியூசிக் சிஸ்டம் வாங்கணும்னா கூட ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு தான் ஒன்று. எக்ஸாக்ட்லி சார். நான் எந்த பாட்டு கேட்டாலுமே ஹாரிஸோட பாட்டை போட்டு எனக்கு சவுண்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசிஷனுக்கு நான் கேட்பேன். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் பாட்டில் ஒரு சோல் இருக்கும், ஒரு பாட்டுக்கு மெனக்கிடுற விஷயம் இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியப்படுது. சவுண்ட்ல வர ஒரு அப்சல்யூட் கிளாசிக் சில்லுனுடைய கொலுசு மாதிரி கேட்குது இல்லை, எப்படி அது மட்டும் அது ஸ்டுடியோனால சார்? அதான் சார், நான் சன் மியூசிக்ல டிவி ஸ்பீக்கர்ல சன் மியூசிக்ல நான் கேட்பேன். ஹாரிஸ் பாட்டு மட்டும் அந்த தனியாக கேட்கும் சார். அது என்ன நாள் மேஜிக் பண்றாரு, ஹவுஸ் இட், அது அவ்வளோ கிறிஸ்பா கேட்கும். இப்போவுமே அயனோட சாங்ஸ் ஆகட்டும், வாரணமாயிரம் பாடல்கள் ஆகட்டும். இப்போ லைன் அப் மூவிஸ் என்னலாம் சார்? நான் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தாய் கிழவின்னு ஒரு படம் பண்றேன். ஓகே. I think that's something I'm waiting for that film because that film has the potential to become really big. Okay. ஒரு நல்ல படம் அது. நான் என்னோட கெரியர்ல டியர் சிஸ்டர்னு ஒரு படம் பண்றேன். கிரேட். அது தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால்ஸ் வருது சார். இன்னொன்று அது டிசைட் பண்ணேன் சார். மேபி அது ப்ராப்ளி கரெக்டாக ஒன்று சூஸ் பண்ணும். உங்களுக்கு டென்ஷன் வரும், அங்கே ஒரு டெட்லைன் இருக்கு, அந்த டெட்லைனில் உங்களை ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. ஆனால் சம்டைம்ஸ் தே சே கிரைசிஸ் பிரிங்ஸ் அவுட் யுவர் பெஸ்ட்ன்றாங்க. ட்ரூ சார். ஏன்னா பைசன்ற ஒரு படம் நான் வந்து கிட்டத்தட்ட 16 நாள் 17 நாள்ல பண்ணது சார். அவ்வளோ டைட் ப்ரெஷர்ல தீபாவளி ரிலீஸ்ன்னு வந்து எத்தனையோ மாசத்துக்கு முன்னாடி போட்டாங்க போது செப்டம்பர் 20th கிட்ட எனக்கு படம் வருது கையில. படம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஸ்கோர் எப்படி புல் ஆஃப் பண்ண போறோம்னு நினைக்கும் போது எனக்கு அன்னைக்கு உண்மையிலே ரொம்ப பயந்துட்டேன் நான். ஓகே, எப்படி பண்ண போறோம்னு. ஆனா வேற வழி இல்லை 15-16 டேஸ்ல. அண்ட் ஐ நோ ஃபார் த ஃபேக்ட் தட் சம்டைம்ஸ் ப்ரெஷர்ல யூ கெட் த பெஸ்ட் ஒர்க் டன். ஃபார் மீ இட் ஹேப்பன்ஸ் a lot of time. Sometimes I like that pressure. Man for challenges. Yes, very very easy. Great. பட் நிவாஸ் போட்டு இந்த பாட்டுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் எங்க நிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பைசன்ல ஒன்று போட்டிருக்கீங்க ஒரு பாட்டு. ஓகே, அது உங்க சாய்ஸா விட்டுறேன். 2 பாட்டு எனக்கு பிடிக்கும், அது ஒரு பாட்டு நீங்க பாடுங்க. ஓடும் பாதையில முள்ளு குத்து வேளையில உச்சி கொட்டு சத்தமுனி பாதம் சொட்டு ரத்தமுனி கூடு மேகத்துல இடி வெட்டும் மின்னலுல பரதட்டு மழையுனி பொய்ராடும் பச்சையுனி ஓட்டுக்குறையில குருவிகத்தும் கோபுரணி வீட்டு திண்ணையில உசுறு உறங்கு நழலு நீ ஆராரோ ஆரோ ஆரிராரோ ஆராரோ ஆரோ ஆரிராரோ ஆராரோ மல்லிகவாச மனசுக்குள்ள கண்ணே நீ தூங்கு, சந்தனவாசம் தொட்டிலுக்குள்ள ராசா நீ தூங்கு, சின்ன சின்ன சீனி கல்லு சிரிச்சு காட்டு சித்திரமே, வண்ண வண்ண வானவில்ல வரைஞ்சு காட்டு பத்திரமே, உச்சி பனையில நின்னு பாடும் கோயிலு நீ, அந்த ஆகாசத்தில் அலையடிக்கும் நிலவு நீ. Thank you so much, Nivas. I wish you super duper success in every time you touch the keyboard. It should be a success story. Thank you so much. Thank you, sir. So ஆதித்யா ரசிகர்களே, இவர் தான் நிவாஸ், இவர் கூறுகிறார் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவரே பியூட்டிஃபுல்லா ஃப்ரம் த ஹார்ட் ஓப்பன் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் ஏன் சார் வராங்க, அது வேற ஒரு ஃபீல்டு, வேற ஒரு விஷயம். பட் ஃபுல் கலாயோட ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஃபேவரட் நினைத்தாலே இனிக்கும், கூடவே சிரித்தாலும் இனிக்கும்.